இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாசான வீடியோவை எப்படி உங்களோட இமேஜ் அதுவும் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு இமேஜை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறனால இதில் நிறைய எஃபெக்ட்டை நானாக லைவாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயும் போல் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரே ப்ரீசெட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த வீடியோவில் நான் ஒரே ப்ரீசெட்டில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு, அடுத்து அந்த 3D எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த 3 லேயர் எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஒரு சில இடத்துல மட்டும் நாம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த 3D ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் வீடியோவில் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் பதில் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த கிலோ ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன் உங்களோட இமேஜ் இருக்குது பதிலாக அதை ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 2வது பீட் மார்க் இருக்குது பதிலாக அந்த 3.5 செகண்ட். ஸோ அது வர ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன எஃபெக்ட்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா இதில் நமக்கு இந்த டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். இது இல்லை என்றாலும் இந்த மேலே இருக்க சர்ச் பண்ணல டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதில் அதுக்கு நேரம் ஸோ அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணி மீத இருக்க அந்த 3D எஃபெக்ட்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்தந்த இடத்துலலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து மூவ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் வரும். அந்த 3 லேயர் வருது பார்த்தீங்களா, அந்த 3 லேயர் முடிஞ்சு அடுத்து திரும்பவும் இந்த இடத்துல அந்த 3D ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அதே மாதிரி இப்போ நம்ம காப்பி பண்ண இமேஜ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D கேமராவுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் லாஸ்ட்டில் போயிட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய 3வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போது ஈஸியாக கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த 3D இது தான். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டுருப்பேன் பார்த்தீங்களா. இதை விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல அடுத்து 3D இருக்குது பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் அந்த 3D எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு 3Dயை நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டிஆ பீட் மார்க், அடுத்து வீடியோட லாஸ்ட்டில் எம்டிஆ பீட் மார்க். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல போல நம்ம அந்த 3 லேயர் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த 3 லேயர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி இதவே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏதாவது ஒரு லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டியா குரூப் அப்படின்றத போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இப்போ நாம எடிட் பண்ண போகிறோம் அந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை இழுத்துக்கோங்க. அந்த வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ இதுலேயே நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், அதே எஃபெக்ட் தான். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு நம்ம முன்னே ஆட் பண்ண அதே டைல்ஸ் எஃபெக்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலே மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னே பண்ண மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டியா குரூப் போனீங்கன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து 3வது இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டியா குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி வரும். அந்த 3D எஃபெக்ட்டே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் வரும். ஸோ இதை எப்படி அந்த 3 லேயர் எஃபெக்ட் வந்து கொண்டுட்டு வருது அப்படின்னா அந்த லேயரோட அந்த 3 லேயர் ஸ்டார்ட் ஆகுதுலாம் அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து அந்த 3D எஃபெக்ட்டை வந்து நம்மளாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4வது மியூசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச்
பண்ணிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 லேயர் எஃபெக்ட் வந்து கரெக்டாக தெரியுதா? தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த கேமரா ஆப்ஷனை இப்போ நம்ம ஆட் பண்ண கேமரா ஆப்ஷனை அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து அந்த 3 லேயருக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 4 லேயருமே காப்பி பண்ணி அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 4 லேயருமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா காப்பி 4 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணக்கப்புறம் இனி எம்டியாக எங்கெங்கெல்லாம் இருக்கும், அதாவது இந்த 3D ஆப்ஷன் முடிஞ்சு அடுத்து ஒரு எம்டியாக பீட் மார்க் இருக்கா. ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இப்போ இழுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க் லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் இருக்க கேமரா ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டரில் போயிட்டு இந்த லாஸ்ட் இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிறதையும் டச் பண்ணி அந்த ஸ்பீடோ மீட்டரில் போயிட்டு இந்த லாஸ்ட் இருக்க சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க 2லேயுமே கரெக்டாக வந்து அதே மாதிரி அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி அடுத்த லாஸ்ட்லேயே ஒரு பீட் மார்க் எம்டியாக இருக்கும். ஸோ இதுலேயும் இதே எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இழுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டச் பண்ணிட்டு அந்த ஸ்பீடோ மீட்டர் டச் பண்ணி இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன். ஸோ இதே மாதிரியே மீத இருக்க அந்த 3 லேயர்லையும் கரெக்டாக வந்து இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா நம்ம அங்கங்கே ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ப்ரிவியூவில் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் தனியாலாம் கொடுக்கவே இல்லை. அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் லேயர் கொடுத்துருக்கேன், இதுதான் அந்த சேக் எஃபெக்ட். ஸோ ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இனி இது உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த 3 லேயரோட சென்டரில் போய்க்கோங்க. போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணாலே இந்த இடத்துல நமக்கு ஒரு சேக் எஃபெக்ட் மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுக்கடுத்து இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக இதோட சென்டர்லையும் போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்தந்த இடத்துலாம் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த இமேஜோட சென்டரில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ ஆட் பண்ணால் அது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் அந்த இமேஜோட சென்டரில் மட்டும் வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.